கொண்டு வந்து முன்புறமா போட்டுருந்தா அது பின்புறமா போட்டு விளக்கு இருக்காது. எப்படி பேடி இந்த பக்கம் போட்டுறேன் ஏமா இப்ப விடிஞ்சு போச்சா? அவங்களும் ஏதோ நாடகம் பார்க்கணுன்ட்டு உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா கால நேரமா இருக்கு, ராத்திரி சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு போயிருக்கும். அதனால இப்படி நிறுத்தி போட்டுனா வேகமா போகும்போது அந்த சாணி சீரிவன் புள்ள மூஞ்சில சூத்த இந்த பக்கம் வச்சு போட்டோம். அது இல்லம்மா, சரவேகம் சரவேகம் அப்படின்னு இரண்டு உண்டு. அதை முன்னே செல்வதை விட பின்னே சென்றுமே ஆனால் அதிவிரைவாகத்தானே செல்லலாம். ஏன்னா மாட்டு மந்தை மடக்க வேண்டுமே ஆனால் அவர்கள் எல்லை கடக்கும் முன்னமே நாம் அங்கு சென்றால் அவர்களை மடக்கி பிடிக்கலாம், அவர்களை திருப்பலாம். அதனால அப்படி திருப்பினா இல்ல இப்படிதான் திருப்பினா திருப்பிடும். ஏமா நான் ரதம் தான் ஓட்டுவேன். அங்க அம்பேடு வில்லேடு சண்டை செய்யு சொல்லக்கூடாது. சரி எப்படியா கதை ஜெயமா போட்டே போய் இது ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத இவ்வளவு திறமையா பேசும்போது பரவாயில்ல, உள்ள சூத்தடிக்குது, ஆத்தால சூத்தடிக்குது. ஒழுங்கா ரதம் ஓட்டணும். என் குணம் உனக்கு தெரியாது. ஈரம் சரியான ஈரம் பொட்டு அடிக்கிற ஈரம். சரி வடமொழி காலகட்டத்துல துரியோதனோட சண்டைக்கு போறான். சண்டைக்கு போறேன். அந்த ராஜாக்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வைடூரியம் கோமலையும் முத்து எல்லாம் நிறைய இருக்கும். அது சண்டையில நிறைய விடும் இல்ல, அதெல்லாம் கொண்டாந்து போட்டு கொடுத்துனா இந்த மரபாச்சி போட்டு அழகு பார்ப்பேன். அப்படியா? சரி ருத்ரபாலா, என் தங்கை கண்ணி கழியாத ஒரு கன்னி பெண்ணு, மனமாகாத ஒரு பெண்ணு, இன்னும் திருமணமாகல. நாம் இருவரும் வடமொழி காலகட்டத்துல துரியோதனோட சண்டைக்கு போகும்போது அப்படி போகக்கூடிய நேரத்துல முன்னே விடுத்து என் தங்கையானது ஒத்திரி கைத்தட்டி பின்னே அழைத்தது. அண்ணா எங்கே போற அப்படி என்று கேட்டது. வடமொழி காலகட்டத்துல துரியோதனோட சண்டைக்கு போறேன். அப்படி போய் வெற்றி பெற்று வருவீர்கள். வெற்றி பெற்றால் அந்த துரியோதன அணிந்திருக்கக்கூடிய மாணிக்க கற்கள், கோமேதக வைடூரியம் அதை கொண்டு வந்து கொடுத்தால் பட்டு துராமுத்து, ஆமா, அதை கொண்டு வந்து மரப்பாச்சில கட்டி அழகு பாப்பான்னு அந்த பொண்ணு தங்கச்சி சொல்லிச்சு. அதனுடைய சைலத்தினுடைய பலன் என்ன? நல்ல சகனம் உண்டு. எப்போது கண்ணி கழியாத பெண்ணு முன்னா விட்டு பின்ன அழைத்து தெரிவித்ததோ அந்த வாக்காகப்பட்டது இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு நல்ல சகுனம். ஆனால் வெற்றி நமக்கே நிச்சயம். ஆக போகலாமா? சகலமும் கடந்து வந்தோம். வேடிய எங்கு வாராய் பெருமடை அநேகமாக இருப்பதென்ன எல்லாம் இங்கே
வடகோடி கனகத்துல அதோ கூட்டம் கூட்டமாக இவ்வளவு சேனைகள்லாம் இருக்கு. அது யாரு? போக வேண்டும் என்று துரியன் சேனைகளோடு வந்தாயோ அதோ போறது மட்டுமல்லது அங்க என்ன ஓடு பாரு. ஐயா தேடியே வந்திட கூடிய மாடுகள், தேடியே வந்திட கூடிய மாடுகள், தேடியே வந்திட கூடிய மாடுகள் ஓடிய போகிறேன். வேடிக்கை பாரு. ஓ மாடுலாம் அதோ ஓடு பாரு. அங்க வர கூட்டம் கூட்டமா ஓடுது. மாட்டை திருப்பிடுமா? ஐயோ பேடி என்னடா 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 எங்க அம்மா அப்பவே போவானான்னு சொன்னாங்க. உம்மால சொன்னா நீ என்ன சொன்ன? நான் கேட்காத வந்து விட்டு இந்த துரியோதன சேனை பார்த்தால் ஐயா காணவ என்ன நாம வரணுது, நீங்க சண்டவானா ஒண்ணுவானா எங்க மாடு போனா போது நீ என்ன சொன்னாங்க? இது பொட்ட, இது பேடி, நீ வீரம் பேசினே. நீ யாரவா? அது எங்க அம்மாவுக்காக சொன்ன. அறிவில்லாதவன அம்மா பேடி அப்படின்னு சொன்ன. ஐயோ ஆம்பளங்க உண்மைதான். ஆம்பளங்கிறது உண்மை. அப்புறம் ஏன்டா பயப்படுற? அந்த மாட்டை பார்த்துட்டு இங்கே பயப்படுற. ஒரு ஆளு பேடி என்ன கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்களா? அதான கையில என்ன இருக்க? அத சித்திர சிலை நத்திய வழிகளை பத்திய படிகளை பத்திய படிகளை குத்திய முடிக்க வெற்றி கொள்ளுவாய். ஹாய் கையில நம்முடைய வில்ல வளைத்து அதான் அவர் மேலே பானை தொடுத்து வெற்றி பெறலாம். ஐயோ பேடி என்னடா உன் வார்த்தையை நான் கேட்டு வந்து விட்டேன். என்ன பெற்றதா சுதர்சனா தேவி அம்மா, நான் பெற்ற செல்வமே. ஆமா அம்மா கிட்ட கொண்டு விட்டுடணும். நான் சரியா பால் வேற குடிக்காத வந்துட்டேன் பேடி. நான் தான் குடிச்சுக்கடான்னு காட்டுறேன். என்கிட்ட குடிச்சிட்டு போயேன். ஏன் இப்ப அங்க போற? பிறம் போய் வந்து சண்டை செய்ய முடியாது. பால் நான் தந்தா. இந்த துரியோதன சேனையை கண்டால் என் மனம் என்ன நினைக்கிறேன் என்றால் ஐயா காணாவே என் மனம். ஐயா ஐயா வீட்லயே குடிச்சிருந்தாலும் பாட்டு கடத்திருக்கலாம். போதையில வழியில வந்து ராஜத்துல உட்காந்து குடி குடி. நான் என்ன குடிக்காரனா? போதையில ஆடுறியோ? அல்ல பேடி, இந்த சேனையை கண்ட உடனே என் மனமாகப்பட்டது. ஐயா காணாவே என் மனம். ஐயா
என்ன பெற்றதா யுவரத்னாதேவி அம்மா? சேனையை பார்த்த உடனே நீ நான் பெற்ற செல்வமே சண்டைக்கு போக வேண்டாம். ஆஹா, துரியோதனை இப்பேற்பட்ட சேவை சேனை அவரை வெல்லவா ஒருவரால் முடியாது. 16 கிலோடி சேனை வந்து ஆமா அதனாலே போகாதே ஆ, அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்களா? சொன்னாங்க. நீ சோறு தானே தின்ன அங்கே இருக்கா? யா, இப்போ வீட்டுல போடுறாங்க சோறு தானே. அது பார்த்தால் ஆ. நல்ல மிக்க மிக்க உடல் இருக்கிற நாளியே. எவ்வளவு கேட்டதாலே? நல்ல மிக்க மிக்க உடல் இருக்கிற நாளியே. எவ்வளவு கேட்டதாலே? ரெடி. ஆ, எங்க அம்மா சண்டை போட மாட்டாங்க. ஆ, மாடு நான் தான் மாடான்னு சொல்லிட்டேன் ஆ. அப்படின்னு சொன்ன எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா உங்க சந்தோஷப்படுவாங்க. அப்பா பெரிய பணக்காரரு. ஆ, அதனால இப்ப வேற பயமா வேணும். அதனால இந்த மாடு மாதிரி 1000 மாடு வாங்கிக்கலாம். நீ வேற சந்தைக்கு போக வேண்டியதான். ஆ, நாம எம்ம வேணாலும் ஓட்டி வரலாம். பின்ன திட்டு மாடா. ஏய், நீ எப்பேற்பட்டவன்? அதாவது குழந்தைய தெய்வம் ஒன்று ஆமா. என்று சொல்லுவார்கள். ஏன் யா, தெய்வமோ பொய் சொல்லாது, இளம் குழந்தைகள் பொய் சொல்லாது. போய் சொல்லாது. அத மாதிரி நீ என்ன ஆளு? ஓ. மணியே கேள ஒரு மனதஞ்சம் கொள்ள வேண்டாம். காசினி மன்னர் எல்லாம் காரியத்தை யோசித்துங்க அறிவதெல்லாம் உடன்பட்டால் உயிரை தந்து தேசமும் ஜெயம் கீர்த்திக்கு தீழால் பெற்றுவாயே. அதாவது ஒரு மன்னனாகப்பட்டவன் எக்காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்ய வேண்டும். அந்த காரியம் வெற்றி பெறுமா அல்லது தோல்வியில் முடியுமா அப்படின்னு யோசனை செய்ய வேண்டும். அப்படியே யோசனை செய்யாது அவசர கதியிலே தொடங்கினாலும் உயிர் போனாலும் விடா முயற்சியாக அந்த காரியத்தை முடிக்க வேண்டும். உயிரை விட வேண்டியது. பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். பிறந்து விட்டோம், இறப்பது அன்று இருந்தால இன்று இருந்தால எப்ப வேணாலும் வரலாம். ஆனா வெற்றி என்பது அப்போது கிட்ட வேண்டும். சரி. அதனால நீ குற்றம் இல்லாதவன், உண்மை சொல்ற. அதனால சண்டை செய்யலாமா? சண்டையா? ஆ. ஆனா நீ என்ன நான் இருக்கேன். நீ இருக்க நான் இருக்கணும். நீ இருக்க நான் இருக்கணும் பேடி. அதனால பேடி ஒரு கதை ஒண்ணு சொல்றீங்க. சொல்லு. வல்லவனே ஒரு வசனம் சொல்ல கேளு. நல்லவனே தகுல் நான் இந்த என்றால் இந்த 4 திசை. ஆமா. இந்த 4 திசையிலும் ஆமா 4 மன்னர்கள் உண்டு. ஆஹா. 4 மன்னர்கள் உண்டு. அந்த 4 மன்னர்கள் எடுத்தாலும் ஒன்ன வெல்ல முடியாது. நீ அப்பேற்பட்ட பலம் புரிந்தவன். அதனால சாபாஷ். வல்லவனே ஒரு வசனம் சொல்ல கேளாய். படபதனை மதன் கனையை வெல்வதுண்டோ உண்டோ? கல்லை ஒரு பூச்செண்டால் உடைக்க போமோம். மேரிகிரி மலை இருக்கிறது. ஆமா. அந்த இமயமலைய அந்த இமயமலை ஒரு பொண்ணு மாப்பிள கையில பூச்செண்டு பூச்செண்டு இருக்கும். அந்த பூச்செண்டை எடுத்து அந்த பூச்செண்டை அடிச்சு உடனா உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. உடைக்க முடியாது. நல்லவனே என் வசனம் தலை தட்டாமல் ரதம் திருப்பி நகரடிய செய்குவாய. என்ன சொன்ன? சண்டை வேணாம். எங்க மாடு போனா போகுது. மாடு போனா போதா முன்ன வைத்தால பின் வைக்க கூடாதுடா. அதனால நீ என்ன புத்திகள் அங்க வீட்டுல என்ன நினைச்சு வந்த? எப்படியா இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்று வந்தா இல்ல? நான் என்ன அம்மா கூட இருக்கேன். நான் கண்டேன். சொன்னாங்களா இல்ல 11 அக்ரணி சேனை பாரில் அதிக வீரன் 11 அக்ரணி சேனை பலம் உள்ளவன்னு. அப்பெல்லாம் உன் காதுல ஒழியலையா? நான் எதனால வந்தேன்? இங்க வயசான கிழவர் உங்க மாடு மேய்ப்பாங்க. கீழே மண்ணு தள்ளிட்டு மண்ணை போட்டுட்டு நம்ம மாட்டை ஓட்டி போயிடலாம். அம்மா திறமையா வந்தோம் பேடி. அதனால இப்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு போகணும். அதனால ஐயோ ஐயோ பேடி. ஐயோ இது என்ன உயர் கொடுக்க அந்த பேடியை மட்டும் கொடுக்க. ஐயோ என்ன காரணம்? காரியத்தை செய்ய துணியும் என்று
கடவுளா நினைக்கிறேன். எங்க அறிவில்லாதவனே, அப்பா அம்மா சொல்ல முடியாது. நீ 2 அதிர்ச்சி இதை சேர்த்துக்கிட்டாரு. என்னது பாரு, ஐயோ ஐயோ அம்மா கிட்ட குடிச்ச பால் வெளியே வந்து கைக்கிடுவா. நீ எந்த குலத்துல உதித்தவன்? சூரிய குலத்தில் உதித்தவன். சூரிய குலம். உன் தந்தை யாரு? நாட்டிகாரசன். ஆனால் குலத்தில் உதித்து குட்டி என்றாலே குட்டி சிறை விடுமோ? வேந்தர் குலத்தில் உதித்து அரசகுலத்துல பிறந்தவன். அப்படி இருக்கிற நீ, ஆனால் அதோ காட்டில இருக்கிறது, அதோ இருக்கிறது புலி. புலி அது பெரிய புலி 8 அடினா, சின்ன குட்டி என்ன 16 அடி பாயணும். 16 அடி பாயும். அவ்வளவு வீர தீரம் பேசினே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அந்த ஒரு சின்ன குட்டி இருக்குது. ஆனா புலி, தாய் புலி 8 அடி தான் பாயும். ஆனா குட்டி புலி 16 அடி பாயும். அத மாதிரி உங்க பொண்ணுக்கு நீ ஒரு அரச குலத்துல பிறந்த கம்மியாட்டி நீ இல்லடா அடிச்சு நறுக்கணும். அதை விட்டுட்டு நான் பீடி நான் சிகரெட் வீட்டுக்கு வராங்க. என்னடா எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நீ என்னையே பேசுற? எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நீ தனியாட்டாட்டி என்ன பேசுற? நான் இட்டுட்டு வச்சேன், உமா கூட்டி அனுப்புறேன். என்ன அப்படியா? ஐயோ பேடி, இந்த துரியோதன சேனைகளை என்னால் வெல்ல முடியாது என்று சொன்ன உடனே ஐயா தட்டாத என்ன கொடுக்க ஐயா எட்டாத கணிக்கு இச்சை கொண்டவன் போல, எட்டாத கணிக்காக இச்சை கொண்டது போல, ஐயா இச்சை கொண்டவன் போல யாகவம் வந்து போகவன் தேடி, யாகவம் என்னுடைய போகவன் தேடி, யாகவம் வந்து போகவன் எத்தனை ஜனவன். ஒரு உயர்ந்த மரத்துல ஆமா ஒரு பழம் இருக்கும். பழம் இருக்கும். இந்த மாதிரி அரியா புள்ளி அது உயரேறி பறிக்கும். ஆமா, முடியாதவங்க வயசானவங்க அவங்களால ஏற முடியாது. முடமா இருப்பாங்க, கை கால் வராதவங்க அவங்களால ஏற முடியாது. அவங்கள போய் ஏறி பறிக்க சொல்ல முடியாது. அதே போல எட்டாத கனி போல் துரியோதன சேனை நான் காலு கை இல்லாத முடவமா முருங்கைக்காய் மாதிரி வச்சுட்டு காலு கையில முடவங்கிறான். நீ யாரா? சூரியவர்த்தரசன். உன் அப்பா இருக்கானே. இந்த மண்டலம் எல்லாம் இருக்கிறது 56 தேசம். மண்டலம் அதிகமச்ச மகிமதி இந்த பாலா சண்டை நான் கெளிப்பேன் என்று கவலையுடனே வந்தாரு. இந்த மண்டலம் எல்லாம் போச்சு புகழும். அப்ப புள்ள பொருந்து சண்டையில கெளிப்புன்னு வந்திய அண்டிய படைய பார்த்து அங்கே ரதம் திருப்பி கொண்டுமே போனால் இந்த கொட்ட இவங்கெல்லாம் கை தட்டி இந்த பையன் தூரம் வீரம் பேசி வந்தது பயந்துட்டு ஓடுதுன்னு இவங்க பேசினாலும் பரவாயில்ல. இந்த உட்காந்துருக்காங்க பொம்பளைங்க பெண்டுகள் ஒண்ணு காரி துப்புவாங்க. அவங்க எந்த காரி துப்புறாலும் என் உயிர் வாழ வேண்டும். நம்ம தொடச்சிக்கலாம். ஏன் பேடி ஏன் தொடக்கிற? தண்ணி ஊற்றி சரியா போகுது. தண்ணி ஊற்றி கழுவிக்கிறாங்க. அது போகட்டும். அதனால பேடி என்ன இங்க அங்க போங்கறான் இங்க வாங்குறான் இம்மானே விட விட நடக்குனா என்ன இப்படி நில்லு பேடி. என்ன முகம் அடிச்சேன்னா ஒரே அடி. ஐயோ பேடி இங்க வா. நான் யார்? சூரியவர்த்தரசனுடைய பிள்ளை அரசகுமாரன். நீ யார்? இளவரசன். ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு அடி.
துரியோதனன் சத்திரியன். இப்பதான் சொன்னா இப்பேற்பட்ட வீராதி வீரன் அதுக்குள்ள கீழே இறக்குற இந்த பேடி துரியோதனன் சத்திரியன். ஆமா, போர்படை, யானைப்படை, குதிரைப்படை. நான் சண்டைக்கு போவேன். அந்த சமயத்துல சூரியகுலத்தனுடைய பிள்ளை விளாடனுடைய பிள்ளை ருத்ரகுமாரன் எப்படி போர் புரிகிறான் அப்படி உன் வீரத்தை விடுத்து நீ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அழி சண்டை இப்படி எட்டி பார்ப்ப. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு கல்லோ முள்ள தடியில் கீழே விழுவேன். அப்படி விழுந்து விட்டால் யானைகளும் குதிரைகளும் மிதித்து உன்னை கொன்றுவிடும். என்ன நீ கொன்று விட்டா நீ செத்து போனா உன் ஆத்தாவுக்கு யாரு ஒண்ணு புள்ள கொடுக்குறவா? ஏன் நீதான் போய் வாயா? ஐயோ ஏன் அப்புறம் புள்ள கொடுக்குற மிஷின் நீ வச்சிருக்க? இல்ல பேடி, அதனால உங்ககிட்ட வீரம் இருக்கா இல்லையா கொஞ்சம் சோதிச்சு பார்த்தா. ஓ, இதுவரையில் வீரம் இல்லாதவங்க போறா, எனக்கு வீரம் இருக்கான்னு சோதிச்சு பார்த்தேன். இருந்த போயிடும். ஆனால் நியாயம் இருந்தாலும் அதாவது ஒருவருக்கு இருவர் துணை. அப்ப துணை வருமா? துணை தான் கடிக்கும், பயம் கடிக்காது. ஆக துணைவன் சரியா இருக்கான்னு பயம் பார்த்தேன். அப்ப ராத்திரில போலாம். நீ ரதம் ஓட்ட வேண்டும். ரதம் ஓட்ட வேண்டும். நான் ரதத்தில் ஏறி சண்டை சமர் புரிவேன். நீ சமர் செய்வாய். அப்படி சண்டை செய்யக்கூடிய நேரத்துல இவன் சண்டை செய்யறான்னு திரும்பி பார்க்க கூடாது. ஓ, நீ சண்டை செய்யறியா அல்ல சண்டை செய்யலையா அப்படின்னா திரும்பி பார்த்தா ரதம் ஓடி பள்ளத்துல விழுந்துரும். பள்ளத்துல விழுந்து அது மட்டும் இல்ல, நான் விடக்கூடிய பானம் சரவேகமா விடுவேன். அந்த பானத்தை பார்த்துட்டு மயக்கம் கூட அடிச்சிடும். உன் நெத்திலே பட்டால் உன் மண்டையாளது குழந்தை நீ செத்துருவ. மண்டில் தான் விடுவியா? ஆமா, அங்க எதிரிட்ட விட மாட்டேன். எதிரிமே அப்புறம் தானே விடுவோம். சரி, அதனால திரும்பி பார்க்க கூடாது. ஆகட்டும். திரும்பி பார்க்காத ஓடுறாங்க. திரும்பி பார்க்க கூடாது தானே? ஆகட்டும். ஏறு. ஐயோ ஐயோ பேடி என்னிடம் உள்ளவாடா, என்னிடம் உள்ளவாடா, இரக்கமில்லாத பேடி தன்னிடம் உறுதி சத்தும் தடைபடம் என்று எண்ணி உன்னிட மனங்கலங்கி ஒளிவது தருமோ என்று பின்னிட குதித்து மேலே பேடி தயங்க ஓடினான். பேடி தயங்க ஓடினான். பேடி கையில் அடிக்கி நாடு பேடி நகரமாக்கி ஓடி ஒருவேளை ருத்ரபாலம் சண்டை செய்யற வேகத்துல தம்பி ருத்ரபாலா தாய் பணத்தை போடுறியா? என்னடா செய்யற? ரதத்தை ஏன்டா ஆட்டுற? ஏய் ருத்ரபாலா, என்னடா சத்தத்தை காணா? ருத்ரபாலா, ஐயோ என்னை விட்டுட்டு பேடி. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே புள்ள, இன்னொரு புள்ள பெத்து போவோமா? நல்லா தான் இருக்கா? அம்மா வயசாகி போச்சு. நீ சொல்லாத, நான் பாத்துருக்கேன் உமால நல்லா இருக்கா. இப்ப என்ன செய்ய? கட்ட ஊத்து விடணுமா? பேடி கையை வலிக்குது பேடி. பள்ளிக்கூடமே போவாத எங்க அம்மா கட்டி போட்டதே இல்ல. சரி போகட்டும். இப்ப நீ ஒரு மரம் ஏற தெரியுமா? மரம் ஏறுவியா? மரமா? அட என்ன பேடி நீ ஒண்ணு
மரம் சூப்பரா அருமையா ஏறுவோம். என்னென்ன மரம் ஏறுவா? ஓ அதோ புளிய மரம் ஏறுவியா, அதோ வேப்ப மரம் ஏறுவியா, இல்ல முந்திரி மரம் ஏறுவியா, பலா மரம் ஏறுவா, மாமரம், என்ன மரம் ஏறுவா? நம்ம 2 பேரும் காட்டு பாறை முந்திரி மரம் தான் ஏற முடியும். எல்லா மரம் ஏறுவியா? எல்லா மரமும் ஏறுவோம். பேடி இந்த கரண்ட் மரத்துல ஏற்றுமா? பரவாயில்லையா, கிளை இல்லாத மரத்துல ஏறான்னா அப்ப பரவாயில்ல, திறமை சரிதான். அதனால இந்த கட்டை அவுத்து விடு. பேடி எங்க ஊர்ல தானே பயில இருந்து காத்து அடிச்சது பாரு. ஆமா, பெரிய பெரிய மரம் எல்லாம் சாஞ்சு கிடந்தது, கீழே கிடந்தது. நாங்க எல்லாம் விடிய போய் ஏறி அதுலதான் ஏறி விளையாண்டு கிடந்தோம். ஏலே, கீழே கிடந்த மரத்துல ஏறி ஏண்டா அறிவில்லாதவன். கரண்ட் மரத்துல உயர ஏறி விளையாடுவான்னு நான் பார்த்தா, கீழே கிடந்த மரத்துல உச்சி வரைக்கும் ஏறி விளையாடுவான். சரத்துட தேர்நடத்தி அடிக்கென்று வந்து மரத்தடி தள்ளது இழுத்து இந்த மன்னவன் கட்ட வைத்த அரசில் மிகுந்த தீரா ஆயுதம் இருக்கு பாராய், திறத்துடன் மரத்தில் ஏறி சீக்கிரம் எடுத்து வாராய். நீ ஒன்னும் கண்ண மரத்துல ஏற வேணாம். கிளை உள்ள மரம், சின்ன மரம் ஏறி பாரு, வன்னி மரம். உன் கட்டை அவுத்துட்டேன், அந்த வன்னி மரத்துக்கு ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்டு உம்மாள கிட்ட ஓடிப்போ, நான் பாத்துக்கிறேன் மாட்டேன். இது என்ன மரம்? இது வன்னி மரம். ஆடா யா ஒண்ணு நீ ஒண்ணு பேடி. இது எங்க ஊர்ல புளியா மரம் பாங்க. கன்னியாச்சி, புளியா இலையும் வன்னி இலையும் ஒன்னாதான் தெரியும், அதுவும் சின்ன இலை தான். நான் மட்டும் அந்த புளியா மரத்தை பறிச்சு சாப்பிட்டு கிடப்பான். அது புளியா மரம் இல்ல, இது வன்னி மரம். யாரு ஒத்துக்குவான்? அந்த இலையும் சின்னதான் இருக்கு, இந்த இலையும் சின்னதான் இருக்கு. ஓ, அப்படிதான் இருக்கும். சரி போகட்டும். அதுல இருக்கிற ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்டுனா நீ சண்டை செய்ய வேணாம், ஒண்ணு செய்ய வேணாம், நீ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆயுதம் மட்டும் எடுக்க. ஆமா, வேம்பேடி அது ஆயுதத்துல அடையாளம் இருக்கா? பாருக்கு பாரு அந்த ஆயுதம். அந்த ஆயுதமா? ஆமா, எடுத்து வரா. பாரு பாரு, செத்த உட்காந்து வேடிக்கை பாரு. எல்லா மரத்துல ஏறி டக்குன்னு எடுத்தோம். வன்னிய மரத்தில் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இதோ வன்னிய மரம் போரை. இந்த போரையிலே ஆயுதம் இருக்கிறது. இந்த ஆயுதத்தை எப்படி எடுக்கணும்? நல்ல பஞ்சாயுதம் கண்டெடுத்து மாம்புவா மாம்புவா. உயிர் போச்சு. என்னது என் உயிர் போச்சு? உயிர் போன எவனாவது பேசுவானடா? எதுங்க எங்க இருக்கு மாம்பு? நீ வண்டிய மரத்து போற உள்ள ஆயுதம் இருக்கண்ணே. ஆமா, கையை விட்டு எடுத்தான். ஐயோ போடுக்கணும், என்ன கடிச்சு விட்டுது. என்னது? பாம்பு. ஐயோ அங்க இருக்கு பேடி. கையில சுத்திக்கிட்டு கையில அடிக்க பாக்குறா பாம்பா. கையில ஏடா எங்கடா கடிச்சிருக்கு? ஏடா பாம்பு பாம்பு கடிச்ச ரத்தம் வராது பேடி. நான் பயப்படுறேன், சாமர்த்தியம் இல்ல, வீரம் இல்லாத வண்டிய. என் திறமைய பாத்தியா? எப்படி? அந்த மாந்தோனால் பிணைக்கப்பட்டு 5 ஆயுதம் அது உள்ள இருந்தது இருக்கு. நீ இந்த பச்சை சுங்கம் கட்டணும் ஆயுதம் எடுத்து வா சொன்ன பாரு. ஆமா, கைய உள்ள விட்டான். பாம்பு புசு புசு அப்படின்னு அப்படியே சாமாத்திர போட்டுக்கிட்டு கையை பின்னால வாங்கிக்கலாம். எப்பேற்பட்ட சாமாத்தியடா. அதனால அது பாம்பு வருது பேடி. இது ஆயுதம் இல்ல, இது ஆயுதம் தான். இது ஆயுதம் இல்ல பேடி, அது பாம்பு அல்ல, அது ஆயுதம். அது யாரு தெரியுமா? அல்ல இந்திர பிரசத்தை தன்னையாண்ட சிறமையை மனம் போறவர் துரியன சூதேகாடி ஐவர் ஆடிராடி ஆரண்ய காலவாசம் ஒரு மகை வைத்தாங்க
பாண்டவரே பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் துரியோதனாகப்பட்டவன் அதான் இந்திரபிரசத்தை கொடுத்த காலத்திலே அங்கே மாளிகை ஏற்படுத்தி ராசயாகம் செய்த போது அங்க அசிங்கப்பட்ட காரணத்தினால் சூதமுனைய நாடகங்களை பறித்து அவர்களை 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் தொலைக்க வேண்டுமையானால் உருமாறி அதை காட்டை விட்டு நாட்டை எடுக்க வேண்டும் அப்படி என்ற போது அவர்கள் நாட்டை எடுக்க வேண்டுமே ஆனால் ஆயுதத்தோடு செல்ல முடியாது என்பதற்காகத்தானே இந்த வன்னி மரத்தில் ஆயுதத்தை வைத்து தன் உருவத்தை மாற்றி சென்றார்கள். அந்த வைக்கும் போது அவர்கள் என்ன தெரிவித்தார்கள்? எங்களை தவிர வேறு ஒருவர் யார் எடுத்தாலும் இது பாம்பாக அவர்களை கொத்த வேண்டும், சீர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வாக்கின் பிரகாரம் 5 ராஜாக்களும் அக்கியாத வாசம் தொலைக்கிறதுக்கு வச்ச ஆயுதம் 5 ராஜாக்கள் புண்ணிய பூஷாக்கள் வைத்த ஆயுதம். ஆமா, இந்த ஆயுதம் கையிலடுக்கு வேந்தருக்கு, இந்த ஆயுதம் கையிலடுக்கு வேந்தருக்கு வந்ததோரிடத்தில் வாசமும் செய்திருக்க சந்திர குலத்தில் நல்ல சார்ந்ததோர் வீரர் என்று அந்த பூமி வச்சு அவர்கள் எங்கே இருப்பாரோ? பாட்டுக்கெல்லாம் நேரம் 5 ராஜாக்கள் எங்க இருப்பாங்க? பெடி 5 ராஜாக்களும் உங்ககிட்ட கூட இருப்பாங்க, உங்க அப்பா கிட்ட கூட இருப்பாங்க. ஆமா, ஒரு தந்தை லாட மகாராஜனத்திலே கெங்கப்பட்டதாகத்தானே இருக்கிறாரு, அவர் தான் தர்மராயர். ஆனா நீங்க ஒண்ணு, இந்த பூமியை காட்டிலும் அலைகடல் காட்டிலும் அக்கினை காட்டிலும் பொறுமையா இருக்காரு. அவர் தான் தர்மர். தர்மருக்கு பொருந்தும். அவர் இரண்டாவது அது இரண்டாவதாகத்தானே மடப்பள்ளியில இருக்க முடியாத